இப்போ சார் ரஜினி கமலை வச்சு இனிமேல் குசேலன் மாதிரி ஒரு படமோ இல்லை வந்து அவைசன்மை மாதிரி ஒரு படமோ இல்லை வந்து ஒரு குரு சிஷ்யன் மாதிரி ஒரு படமோ பண்ண முடியாது. ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார், நிச்சயமாக ரஜினிக்கு ஆக்ஷன் தேவைப்படும். என்ன நீங்கள் படம் எடுத்தாலும் ஒரு எங்கேயே கேட்ட குரல் ஒரு 6லிருந்து வரை மாதிரி ஒரு படத்தை வந்து ரஜினி வச்சு பண்ண முடியாது. அந்த ரஜினி கமல் படத்தை லோகேஷ் தான் இயக்கிறதா இருந்துச்சு. ஆனால் இந்த கூலியினுடைய தோல்வி கமல் வந்து லோகேஷ் பண்ணா ஓகேன்னு தான் நினைச்சாரு. ஆனால் ரஜினிக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் லோகேஷ் வந்து அதுலேருந்து வெளியேற்றப்பட்டார். இதுதான் உண்மை. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா லோகேஷோட படத்தை பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா வெட்டு, அடிதடி, குத்து, ரத்தம், கலவரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாஃபியா, இதெல்லாம் தான் வந்து லோகேஷ் படம் எடுக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. ஒரு படைப்பாளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த படைப்பாளி கனவை வந்து சிதைக்கும். இதுதான் உண்மை. ஒரு நடிக்கிறீங்க, ஒரு பக்கம் படம் தயாரிக்கிறீங்க, நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க? நீங்கள் இயக்குனராக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் திரைத்துறைக்கு வந்தீங்க. அப்புறம் எதுக்கு நடிக்கிறீங்க? லோகேஷ் கனகராஜெலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருந்தவர். அவர் என்ன காரணத்தினால கூல்வியில் தோல்வி அடைஞ்சார் அப்படின்னா, அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு லோகேஷ் கனகராஜ் நம்ம தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நம்ம தான் கிடையாது. மக்கள் எவ்வளோ பெரிய ஆட்களையே வந்து சரிவு கொண்டு வந்திருக்கிறாங்க. எவ்வளோ புகழாக இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீழ்ந்து கிடக்கிறாங்க. லோகேஷ் அவருடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்து ரஜினி கமல் படம் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு லோகேஷ் தான் இயக்குனர்னு பேசியிருந்தாங்க. கூலிக்கு 50 கோடி, அதுக்கு 100 கோடி. எஃப்டி சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ப்ரொடியூசர் பாலாஜி ப்ரொஃபஸர் சார் இருந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். லோகேஷ் கனகராஜ் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் வந்து தமிழ் சினிமாவோட டாக்கிங் பாயிண்ட்டாக இருந்தார். இன்றைக்கும் டாக்கிங் பாயிண்ட்டாக தான் இருக்கார். பட் நெகட்டிவ் வேல டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கார். அதையெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு பேசியிருந்தார். பார்த்துருந்தீங்களா சார்? பார்த்தேன். அதாவது வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டெல்லாம் பேச வேண்டாம். அடுத்த படம் வெற்றி படம் கொடுத்தாருன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா அவர் டாக் ஆஃப் த டவுனாக மாறிடுவார், டாக்கிங் பாயிண்ட்டாக மாறிடுவார். எப்போவுமே சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைய வெற்றி, இன்றைய தோல்வி, அதுதான் வந்து பெருசாக பார்க்கப்படும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கூலி, ரஜினிகாந்த் படம் அப்படின்னும்போது அது மிகப்பெரிய ஒரு படமாக வரும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. வேற என்னமோ பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லோகேஷ் கனகராஜ் மேலே இருந்துச்சு. அதுக்கு காரணங்களும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, மாநகரம் ஒரு சின்ன படமாக இருந்தாலும் ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் கைதி, அது கதையை மட்டுமே சொல்லியிருந்தார். ரொம்ப அழுத்தமான படம், எல்லாத்துட்டையுமே போய் ரீச் ஆச்சு, நல்ல படம்னு பேசப்பட்டது. அதுக்கப்புறம் மாஸ்டர், அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி படம் தான். விஜய் வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம், கமலஹாசனுடைய கேரியர்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. வசூலை அள்ளி குமிச்சிச்சுன்னு சொல்லலாம். அந்த படம்லாம் பயங்கரமாக ஹிட் ஆனதுக்கப்புறம் லோகேஷ் வந்து பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு மாதிரியான ஒரு டைரக்டர், நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லோகேஷ் வந்து லியோ பண்ணார். லியோ அது கொஞ்சம் சுமாரான படம் தான், மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜய் அப்படின்னும் போது அது வந்து அந்த கலெக்ஷனை கொடுத்துருச்சு. ஆனால் பெரிய வெற்றி படம்னு நம்ம சொல்ல முடியாது, பெரிய தோல்வி படம்னு சொல்ல முடியாது. அது அடுத்து பார்த்திங்கன்னா ரஜினியோட கூலி பண்ணுறார் அப்படின்னும்போது ரஜினி லோகேஷ் காம்பினேஷன் ரொம்ப பேர் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா கமல் லோகேஷ் காம்பினேஷனில் விக்ரம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன மாதிரி இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருக்க போது. லோகேஷோட கேரியரில், ரஜினியோட கேரியர்லேயே பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு படமாக இருக்க போகுதுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ரஜினி மட்டும் இல்லை, ரஜினியோட சேர்த்து நாகார்ஜுனா, ஷோபின் ஷாகர், அமீர் கான், உபேந்திரா, சத்யராஜ், சுதிஹாசன், பல பேர், பல பட்டாளங்கள், நடிகர்கள் பட்டாளங்கள் அதில் இருந்தாங்க. மியூசிக் அனிருத் மியூசிக் வழக்கம் போல், சன் பிக்சர்ஸ் பெரிய தயாரிப்பு நிறுவனம். ஸோ எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னும் போது அது நிச்சயமாக பெரிய லெவலில் யூஸ் பண்ணுவார். அது 1000 கோடி அடிக்கும். அதாவது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எந்த படமே 1000 கோடியை நெருங்கலை. ரஜினியோடைய படம் ஜெயிலர் வந்து ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷனை கொடுத்துருக்கு, 650 கோடி தாண்டியிருக்கு. அதே மாதிரி விஜயோடைய லியோ வந்து ஒரு 650 கோடியை தாண்டியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 கோடிங்கிறது வந்து இது வரைக்கும் கனவாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த கூலி வந்து அடிக்கும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதான் சொல்கிறேன்ல, ஓவர் ஹைப் லோகேஷ் கனகராஜ் மேலே வச்சுருந்த நம்பிக்கை தான். ரஜினி படம்னும் போது அது மாசான படமாக இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் லோகேஷும் ரஜினியும் சேர்றாங்க, அனிருத்தோட மியூசிக் பண்ணுறாருன்னும் போது அது எப்படி சொல்கிறது, பட்டி தொட்டியெல்லாம் பேசப்படுற ஒரு படமாக, ஒரு மேசிவ் ஹிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதிரி புதிரி வெற்றி படமாக இருக்க போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல.
எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, அந்த படமே ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளான படமாக மாறிச்சு. அதாவது ஏகப்பட்ட லாஜிக் ஓட்டைகள், ஏகப்பட்ட அதாவது அந்த படம் எப்படி கதை எழுதுனாங்க, இப்படிலாம் ஒரு கதை எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள். நிறைய பேர் இந்த படத்தை ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வச்சு செய்வாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பயங்கரமாக ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லோகேஷை வந்து எப்படின்னா ஓவர் ரேட்டட் டேரக்டர் அப்படின்னு அந்த நேரத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா நம்ம நினச்சி பல மடங்கு வந்து நம்ம அவருக்கு ரேட்டிங் கொடுத்துட்டோம், ஆனால் அதுக்கு தகுதியான ஆள் லோகேஷ் இல்லை, லோகேஷ் இப்படி படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சரிவு, லோகேஷோட கேரியரில் பெரிய சரிவு. அதில் எந்த மாற்றம் கிடையாது. முதல் படம் மாநகரம், அதுக்கப்புறம் வந்து கைதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் விக்ரம், அதுக்கப்புறம் லியோலேருந்தே சரிவு தான். லியோவே பெரிய வெற்றி படம் கிடையாது, இது மிகப்பெரிய சரிவுன்னும் போது அதுதான் உண்மை. ஆனால் லோகேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா 1000 கோடி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, இந்த படம் வந்து ஒரு 1000 கோடி அடிக்கும்னு வந்து பெருசாக பேசிட்டாங்க, அதனால தான் இந்த படத்தினுடைய வெற்றியை நம்ம நினச்ச மாதிரி அடைய முடியல அப்படிங்கலாம் கிடையாது. லோகேஷ் அவருடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்து ரஜினி கமல் படம் ஒரு படம் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு லோகேஷ் தான் இயக்குனர்னு பேசியிருந்தாங்க. 100 கோடி ரூபா சம்பளம், இந்த கூலிக்கு 50 கோடி, அதுக்கு 100 கோடி அப்படின்னும் போது அது நடக்கலை. அதுவும் நடக்காத காரணம் லோகேஷோட இந்த படம் கூலியோடைய தோல்வி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து பார்த்திங்கன்னா அஜித்குமாரை வச்சு ஒரு படம் பண்ணுறதா கதையெல்லாம் பேசியிருந்தாங்க, அதுவுமே பெருசாக மூவ் ஆகலை. அமீர் கான் வந்து பாலிவுட்டில் ஒரு படம் பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தார், அதுவுமே பெருசாக மூவ் ஆகலை. இது நம்ம கார்த்தி படம் இருக்குது பார்த்திங்களா கைதி, அது தொடங்குறதுக்கு வந்து கூப்பிட்டாங்க இவரை, ஆனால் அங்கே போய் ஒரு 75 கோடி ரூபா சம்பளம் கேட்டார். இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு படம் அது வந்து உங்களுக்கு வெற்றி படமாக ஆச்சுன்னா அது கொடுப்பாங்க. நீங்கள் கூலியில் 50 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க, அது ரஜினி படம் தாங்கும். கார்த்திக் படம், அந்த கார்த்திக் படத்துக்கு நீங்கள் வந்து 75 கோடி ரூபா கேட்டிங்கன்னா அது எப்படி தாங்கும்? ஒரு பட்ஜெட் இருக்குல்ல, கார்த்திக் ஒரு பட்ஜெட் இருக்குது, கார்த்திக் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. கார்த்திக் நல்ல நடிகர் தான், ஆனால் அவருக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ரஜினி கமல் விஜய் அஜித் மாதிரி கார்த்திகை வந்து கம்பேர் பண்ணலாமா? அங்கே போய் 75 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில, எந்த ஸ்டார்ஸுமே நடிக்கிறதா இல்லாத ஒரு சூழ்நிலையில் இப்போ அல்லு அர்ஜுனோட போய் பேசி எல்லாம் பண்ணி இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தோல்வி அது வந்து லோகேஷுடைய தோல்வி, முழுக்க ஒரு இயக்குனர் தான் அந்த தோல்விக்கு காரணம். அந்த இயக்குனர் தான் ஒரு பெரிய ஸ்டாரை ஹேண்டில் பண்ண தெரியாமல், ஒரு ரஜினிகாந்த் படம் போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் தடுமாறி இருக்கார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். கூலியை பொறுத்த வரைக்கும் லோகேஷோடைய படத்துலேயே மிக 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 அண்டர் ரேட்டட் படம் கூலி. சார், நீங்கள் சொல்லும்போது அந்த கமல் ரஜினி படத்தை வந்து அவரை இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் அதுக்கும் ஒரு இது விளக்கம் சொல்லியிருந்தார். என்னென்னா வந்து நான் ஃபுல்லாகவே ஆக்ஷன் படம் பண்ணிருக்கேன், அவங்களும் ஆக்ஷன் படங்களாக பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஒரு லைட் ஆர்டடான ஒரு கதை எதிர்பார்த்தாங்க, 2 பேருமே பண்ணுறதுக்கு ஒரு லைட் ஆர்டர். பட் என்கிட்ட என்னால் அதை பண்ண முடியல அப்படின்ற ஒரு இது சொல்லியிருக்காங்க. அது மலுப்பலா சார்? அப்போது நிச்சயமாக மலுப்பல் தான். அதான் சொல்கிறேன்ல, கமல் விக்ரம் கொடுத்தாரு, கமலுக்கு பெரிய நம்பிக்கை லோகேஷ் மேலே. ரஜினி அந்த நம்பிக்கையில் தான் கூலி வந்து லோகேஷ் கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையை வந்து லோகேஷ் வந்து கொஞ்சம் கூட வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை. ரஜினி என்ன எதிர்பார்த்தாரோ அதை ஃபுல்ஃபில் பண்ணல. பயங்கரமாக ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாமே ரஜினி பார்ப்பார். ரஜினியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவர் இந்த ஒரு கேல்குலேஷன் இருக்குது பார்த்திங்களா, அதில் கிங் ரஜினி. 75 வயசுலையும் சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா அவருடைய கேல்குலேஷன் ஒரு காரணம், அவருடைய கடின உழைப்பு ஒரு காரணம். அப்படின்னும் போது இந்த படம் வந்து ரொம்ப சுமாரான படம் அப்படிங்கிறது ரஜினிக்குமே தெரியுது. ரஜினியும் அதை மீறி நடித்து கொடுத்துட்டாரு. படம் வெளியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமான விமர்சனங்கள் வந்துருச்சு. அதே ரஜினியுமே வந்து கவனிச்சுட்டு தான் இருந்தார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ சார் ரஜினி கமலை வச்சு இனிமேல் குசேலன் மாதிரி ஒரு படமோ, இல்லை வந்து அவைசன்மை மாதிரி ஒரு படமோ, இல்லை வந்து ஒரு குரு சிஷ்யன் மாதிரி ஒரு படமோ பண்ண முடியாது. ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார், நிச்சயமாக ரஜினிக்கு ஆக்ஷன் தேவைப்படும். என்ன நீங்கள் படம் எடுத்தாலும் ஒரு எங்கேயே கேட்ட குரல், ஒரு 6லிருந்து வரை மாதிரி ஒரு படத்தை வந்து ரஜினி வச்சு பண்ண முடியாது. கமலை வச்சு பண்ணலாமா அப்படின்னா கமலை வச்சு பண்ணலாம். கமல் திடீர்னு பார்த்திங்கன்னா பாபநாசம் மாதிரி ஒரு படமும் நடிப்பார், சலங்கை ஒளி மாதிரி ஒரு படமும் நடிப்பார், சிப்பி குல்முத்து மாதிரி ஒரு படமும் நடிப்பார். கமல் எந்த படமாக இருந்தாலும் நடிப்பார். ஆனால் ரஜினியை வச்சு பண்ண முடியாது. ரஜினின்னும் போது அங்கே ஆக்ஷன் தேவை. ரஜினி கமல் 2 பேரும் சேர்றாங்கன்னும் போது அதுக்கு 2 பேருக்கும் டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு கதை, 2 பேருக்கும் ஈக்குவலாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கதை, இதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் வந்து ஒரு இயக்குனர் ஒரு கதையாசிரியர் எழுதி ரெடி பண்ணிட முடியுமா அப்படின்னா அதுவே கொஞ்சம் டஃப் தான். அதுவே ஒரு பெரிய டார்கெட் தான். அதான் உண்மை. 2 பேருமே சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரஜினியை வச்சு கமலை வச்சு ஆக்ஷன் படத்தை தவிர்த்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுத்தால் ஆக்ஷன் படத்துக்கு தான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆகும். நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி படம் எடுத்திங்கன்னா இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது லோகேஷ் கனகராஜ் பண்ணுறதா தான் இருந்துச்சு, இதுதான் உண்மை.
அந்த ரஜினி கமல் படத்தை லோகேஷ் தான் இயக்கிறதா இருந்துச்சு. ஆனால் இந்த கூலியினுடைய தோல்வி கமல் வந்து லோகேஷ் பண்ணால் ஓகேன்னு தான் நினச்சாரு. ஆனால் ரஜினிக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் லோகேஷ் வந்து அதுலேருந்து வெளியேற்றப்பட்டார். இதுதான் உண்மை. அவர் வந்து சொல்கிற மாதிரி காரணங்கள்லாம் எப்படின்னா மலுப்பலான பதில் தான் நான் பார்க்குறேன். சார் இன்னொன்று வந்து நான் வந்து ட்ரக்ஸுக்கு ஆதரித்து படம் எடுக்கல, என்னோட படத்தில் வந்து சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு தான் சொல்கிறேன். ஆனால் வந்து எல்லாருமே வந்து நான் ஏதோ ட்ரக்கை ஆதரித்து படம் எடுக்கிற மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் கோயம்புத்தூரில் அவர் நிறைய எக்ஸ்பிளைனும் பண்ணார். நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து இது பண்ணி ஜட்ஜ் பண்ணி அங்கே இருக்கிற படம் அதுலேருந்து செலக்ட் பண்ணி என்னோட ஏடியாலாம் வச்சுருக்கேன். பட் இந்த தாக்குதல் அவர் மேலே தவறாக வரப்படுதா சார்? அதெல்லாம் வந்து அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா லோகேஷோட படத்தை பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா வெட்டு, அடிதடி, குத்து, ரத்தம், கலவரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாஃபியா, இதெல்லாம் தான் வந்து லோகேஷ் படம் எடுக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. மாநகரத்தில் இல்லை, கைதியில் இல்லை, ஆனால் மாஸ்டர்லேருந்தே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டார். மாஸ்டர்லேருந்து இருந்துச்சு, விக்ரமில் இருந்துச்சு, லியோவில் இருந்துச்சு, கூலியில் இருந்துச்சு. ஒரு படம் ஒரு இயக்குனர் எடுக்கிறாரு, ஒரு படத்தில் வந்து அழுத்தமாக ஒரு விக்ரமில் வந்து ட்ரக்ஸை பற்றி ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தார். கடைசியாக முடிக்கும் போது பார்த்திங்கன்னா ட்ரக்ஸுக்கு நான் எதிரானவங்கிற மாதிரி தான் அந்த படம் முடிஞ்சுது. அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த படம் முழுக்க வந்து நீங்கள் ட்ரக்ஸுன்னு சொல்லி ட்ரக்ஸை பற்றி ஃபுல்லாகவே காமிச்சிருக்கிறீங்க. எப்படி பயன்படுத்தலாம், எப்படிலாம் பயன்படுத்துவாங்க, எப்படி அது உள்ளே வருது, எப்படி வெளியில் போகுது, எப்படி மக்கள்கிட்ட சென்றடையுது, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து காட்சியமைப்பு பண்ணி காட்டுறீங்க. ஒரு படத்தில் காட்டுறீங்க, விக்ரம் படத்தில் காட்டுறீங்க. ஓகே, நீங்கள் இப்போ நீ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸுக்கு எதிரானவன் தான் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கலாம். நீங்கள் எல்லா படத்துலையுமே காட்டுறீங்களே, மாஸ்டரில் காட்டுறீங்க, விக்ரமில் காட்டுறீங்க, லியோவில் காட்டுறீங்க, கூலியில் காட்டுறீங்க. ஸோ நீங்கள் எடுக்கிற எல்லா படத்துலையுமே ட்ரக்ஸை வந்து காட்டுறீங்க. அப்படி இருக்கும்போது நான் ட்ரக்ஸுக்கு எதிரானவங்கிறதுனா எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? ஒரு கதை, அந்த கதைக்கு தேவைப்பட்டது எடுத்தேன் அப்படின்னா ஓகே. எல்லா கதைக்கும் எப்படி தேவைப்படும்? எல்லா கதையுமே நீங்கள் எப்படி வந்து ட்ரக்ஸை காட்டுவீங்க? எல்லா கதையிலுமே ட்ரக்ஸு பயன்பாடுகளை பற்றி மோசமாக சித்தரிச்சுட்டு கடைசியில் வந்து முடிவு வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸு எகெயின்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி முடிவை வச்சு நான் ட்ரக்ஸுக்கு எதிரானவன் சொன்னால் அது ஒத்துக்க முடியுமா? இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேவயானியுடைய கணவர் ராஜகுமாரன் இருக்கார்ல, அவர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நாம கூட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேட்டியை விமர்சனம் பண்ணோம். வேற ஒரு சேனலில் கூட ராஜகுமாரனுடைய கருத்தை விமர்சனம் பண்ணி தான் பேசினோம். ஆனால் இந்த லோகேஷ் கனகராஜ் நேத்திக்கு கொடுத்த பதில், அதாவது நேத்திக்கு கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்ன விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நான் ட்ரக்ஸுக்கு எதிரானவன் சொல்கிறார் பார்த்தீங்களா, அது வந்து இந்த ராஜகுமாரன் கொடுத்த பேட்டியோட கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். நேத்திக்கு கொடுத்ததுக்கப்புறம் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் ராஜகுமாரனை விமர்சனம் பண்ணேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஊடகவியாளர், அதாவது நிருபர் கேட்குறாரு, இந்த மாதிரி ட்ரக்ஸை பற்றி தானே சார் பேசியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் வந்து விக்ரம் படத்தில், அது வந்து நீங்கள் எப்படி சார் தப்பாக சொல்லுவீங்க? ட்ரக்ஸுக்கு எதிரானது தானே கருத்து முடியுது படம் அப்படின்னும் போது அவர் சொல்லியிருக்காரு, ஒரு பொண்ணை வந்து 150 தடவை ரேப் பண்ணிவிட்டு இன்னும் பொண்ணுங்களை ரேப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி சரியாக இருக்காதோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட படம் ட்ரக்ஸை பற்றி முழுக்க சொல்லிவிட்டு ட்ரக்ஸுக்கு எதிரானவன் சொல்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்து நியாயமான கருத்து தான் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா அப்படி தான் நீங்கள் வந்து முழுக்க ஒரு சிதைவு பற்றி சொல்லிவிட்டு அதை எப்படிலாம் சொல்லக்கூடாதோ எல்லா ஒளிமறைவும் இல்லாமல் சொல்லிவிட்டு இன்றைக்கி நீங்கள் எதிரானவன் அப்படிங்கிறதும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா குறும்படங்கள் போட்டி வைக்கிறேன், ட்ரக்ஸுக்கு எதிராக படம் எடுக்கிறவங்களுக்கு நான் வந்து பரிசு கொடுக்குறேன், அதில் ஒருத்தரை தான் நான் என்னுடைய உதவியாளராக வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. சார் அதே மாதிரி அவரோட ப்ரொடக்ஷனில் வந்து நிறைய படங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் எல்லாமே இவரோட லைக் ஒரு டவுன்ஃபால் வந்தோடனே அது எல்லாமே அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி இருந்தது. இப்போ அதை பற்றியும் நேற்று சொல்லியிருந்தார். பென்ஸு பாக்யராஜ் கண்ணன் அவர் டைரக்ட் பண்ணுற படம், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் வந்து 29 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேயதமான் டைரக்டர் அவர் பண்ணுற படங்கள், அது எல்லாமே வந்து நேற்று இதுலேயே சொல்லியிருந்தார் சார். இப்போது ப்ரொடக்ஷன்லேயுமே இவரோட இதோட ஃபெயிலியர்னால அது அஃபெக்ட் ஆகிடுச்சா சார்? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு நான் இது வந்து ஜென்ரலான ஒரு கருத்து, ஒருத்தருக்கு மனச்சிதைவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, மனச்சிதைவுனா என்ன தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய மனசு ஒரு நிலைப்படுத்தாமல் இருக்கப்படும், அதுதான் மனச்சிதைவு. நீங்கள் ஒரு நிலையில் இருக்க மாட்டீங்க, ஒரு ஃபோக்கஸில் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இப்படி போகணும்னு உங்களுக்கு சிதைவு ஏற்படும், மனசிதைவு. அப்படி மனசிதைவு ஏற்பட்டால் அது வந்து உங்களுக்கு வந்து எதுலேயுமே நீங்கள் உருப்படியாக எதுவுமே பண்ண முடியாது, அந்த மனநோயாளியாக மாறிடுவாங்க. இது மாதிரி வந்து
ஒரு 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 இலக்கு சார். அந்த இலக்கை நோக்கி நீங்கள் போகணும். லோகேஷ் கனகராஜ் யார்? லோகேஷ் கனகராஜ் ஒரு இயக்குனர். மாநகரங்கிற நல்ல படத்தை கொடுத்தாரு, கைதிங்கிற நல்ல படத்தை கொடுத்தாரு, அடுத்தடுத்து விக்ரம் அது இதுன்னு படங்கள் கொடுத்து பெரிய ஸ்டார் இயக்கக்கூடிய ஒரு இயக்குனராக லோகேஷ் கனகராஜ் வந்து பிரபலம் அடைஞ்சிட்டார். இப்போ வந்து டிசின்னு ஒரு படத்தில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து நான் நடிக்கிறேன்னு போகிறார். இதெல்லாம் வந்து எப்படின்னா விஷப்பரிச்சை. இது தேவையில்லாத வேலை. நீங்கள் ஒரு இயக்குனர் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு இயக்குனராக ஒரு படைப்பாளியாக மட்டுமே நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுடைய கவனச்சிதறல் ஏற்படுத்தாமல் உங்களை தடுக்கும். நீங்கள் வந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறீங்க, டிசின்னு ஒரு படத்தில், அது வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறாரு, அது வெற்றி அடையலாம் தோல்வி அடையலாம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, டைரக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல படைப்பாளியாக நல்ல இயக்குனராக மக்களால் கொண்டாடப்படும் போது நீங்கள் ஏன் இதெல்லாம் விட்டுட்டு வேறு பக்கம் போகிறீங்கிறது என்னுடைய கேள்வி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படைப்பாளிகள் வந்து பண்ணுற பெரிய தப்பே, சமீபத்தில் இருக்கிற படைப்பாளிகள் நிறைய பேர் நான் உதாரணம் சொல்கிறேன். அவங்க பண்ணுற பெரிய தப்பே அப்படின்னா ஒரு படத்தில் பெரிய பெரிய வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட் சம்பளம்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஏன் நம்ம 4-5 படம் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சி பார்த்திங்கன்னா பட தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படத்தில் தயாரிப்பு நிறுவனம் சார்பாக பார்த்திங்கன்னா 1-2 படங்களோ 4-5 படங்களோ தொடர்ந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தயாரிப்பு என்பது அது முழுக்க ரிஸ்க்கு. இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய தயாரிப்பாளர்களே இல்லை. சினிமா துறையில் பார்த்திங்கன்னா ஏஎம் ரத்னத்துலேருந்து ஆர்பி சௌத்ரியிலேருந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன்லேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம். பல உதாரணங்கள் இருக்குது. பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனம் அவங்க வெறும் தயாரிப்பாளர்கள் மட்டும்தான். அவங்களே வந்து தயாரிப்பாளர்களாக இன்றைக்கி இல்லை, காணாமல் போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தயாரிப்பாளர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்கான ஒரு விஷயம். அதை வந்து லோகேஷ் கனகராஜ் கையில் எடுத்திருக்காரு, படங்கள் தயாரிக்கிறார். ஓகே, வெற்றியாளராக வரட்டும், வாழ்த்துவோம், அதெல்லாம் வேறு விஷயம். இதெல்லாம் எப்படின்னா உங்களுடைய இயக்குனர் ஒரு படைப்பாளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த படைப்பாளி கனவை வந்து சிதைக்கும். இதுதான் உண்மை. ஒரு நடிக்கிறீங்க, ஒரு பக்கம் படம் தயாரிக்கிறீங்க, நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க? நீங்கள் இயக்குனராக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் துறைக்கு வந்தீங்க. அப்புறம் எதுக்கு நடிக்கிறீங்க? அதுக்கப்புறம் எதுக்கு வந்து நீங்கள் படம் தயாரிக்கிறீங்க? இந்த படம் தயாரிக்கிறதுல என்ன ரிஸ்க் இருக்குன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. தொடர்ந்து 4-5 படம் பெரிய பெரிய அமௌண்ட், இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கோடி 15 கோடி தான் படமே தயாரிக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ்லாம் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் வச்சு ஒரு படம் குறைஞ்சது ஒரு 35-40 கோடி இல்லாமல் தயாரிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. அப்படி இருக்கும்போது 40 கோடி ரூபா போடுறீங்க. அது நஷ்டம் ஆயிடுச்சா என்ன பண்ணுறது? லாபம்னா ஓகே, நஷ்டமானால் என்ன ஆகும்? நஷ்டத்தை தான் உங்கள் மனசை அழுத்தும். நஷ்டத்தை உங்கள் மனசை அழுத்தும் போது நஷ்டமாயிருச்சேன்னு நினைக்கும் போது உங்களுடைய எப்படி சொல்லுது, உங்களுடைய படைப்பு திறன் அது ஆட்டோமேட்டிக்காகவே கம்மியாகும். நீங்கள் ஒரு படைப்பாளியாக நீங்கள் உங்கள் கடங்காரனுக்கு பதில் சொல்லுவீங்களா, நஷ்டமாயிட்டோங்கிற வேதனையில் நீங்கள் வந்து யோசிப்பீங்களா, உங்கள் படைப்புக்கு நீங்கள் நல்ல படைப்பை உருவாக்குவீங்களா? இந்த மாதிரி கேள்வி வரும். இப்படி வந்து உதாரணமாக நம்ம சொல்லணும்னா வெற்றி அடைந்த பல படைப்பாளிகள் தோல்வி முகத்தில் தயாரிப்பு பண்ணி போயிருக்காங்க. அதில் வெற்றிமாறன் நம்ம சொல்லலாம், லிங்கிசாமியை சொல்லலாம், மிஸ்கினை சொல்லலாம், பாலாவை சொல்லலாம், இன்னும் பல பேர் பார்த்திங்கன்னா பிக்சர் சங்கரை சொல்லலாம். பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய படைப்பாளியாக இருந்து தோல்வியுற்றிருக்கிறாங்க தயாரிப்பாளராக மாறி. அப்படின்னும்போது இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பழமொழி உண்டு இங்கிலீஷில், அது என்ன அப்படின்னா ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் மாஸ்டர் ஆஃப் நன். நீங்கள் எல்லா தொழிலையும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதுலேயுமே வந்து திறமைசாலியாக இருக்க முடியாது, நீங்கள் எதுலேயுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, மாஸ்டராக இருக்க முடியாதுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா இயக்குனர்களும் இன்றைக்கி இருக்கிற இயக்குனர்கள் அது ஒரு படம் வெற்றி அடைஞ்சோன்னே பெரிய ஸ்டார் வேல்யூ வந்தோன்னே அவங்க வந்து கற்பனை வந்து வேறு மாதிரி ஓட ஆரம்பிச்சிச்சு. அந்த கற்பனை குதிரையை தட்டி விட்றாங்க. தட்டி விட்டோன்னே பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவே நம்ம தான், தமிழ் சினிமா நம்மளை விட்டு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஓடுது. அப்படி தான் தயாரிப்பு துறைக்கு வராங்க. லோகேஷ் கனகராஜெலாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருந்தவர், அவர் என்ன காரணத்தினால தோல்வி அடைஞ்சார் அப்படின்னா அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு லோகேஷ் கனகராஜ், நம்ம தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நம்ம தான் கிடையாது. மக்கள் எவ்வளோ பெரிய ஆட்களையே வந்து சரிவு கொண்டு வந்திருக்கிறாங்க. எவ்வளோ புகழாக இருந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீழ்ந்து கிடக்கிறாங்க. ஸோ ஒரு வெற்றி கிடைக்கும் போது அதை நீங்கள் தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சார், டார்கெட் செய்யப்படுகிறாரா லோகேஷ்? ஏன்னா வந்து அவர் நேற்று சொல்லும்போது கூட அன்வான்டாக என்னை நிறைய விஷயத்தில் டார்கெட் பண்ணுறாங்க, என்னோட ஃபேமிலி லைஃப்பை பற்றி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்லாம் நிறைய சொல்லப்படுறாரு. டார்கெட் செய்யப்படுகிறாரா சார் அவர்? அதெல்லாம் யாரையும் டார்கெட்லாம் பண்ண மாட்டாங்க. யாரை டார்கெட் பண்ணுவாங்க? எல்லாரும் தனியாக வந்தவங்க தாங்க. லோகேஷ் கனகராஜ் யாருங்க? லோகேஷ் கனகராஜ் எங்கேயோ வந்து கோயம்புத்தூர் பக்கம் ஒரு கிராமத்தில் பிறந்தவர், அங்கே ஸ்கூலில் படித்தவர், காலேஜ் அப்புறம் படித்தார், இன்ஜினியரிங் வாங்கினார், MBA வாங்கினார், அதுக்கப்புறம் வந்து பேங்க்கில் வேலை பார்த்தார், அதுக்கப்புறம் வந்து உதவியாளரே பணியாற்றாமல் ஒரு படத்தை வந்து இயக்குனார், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வெற்றிகள் கொடுத்தாரு. இவ்வளோ பெரிய
வெற்றியும் உயரமும் லோகேஷ் கனகராஜ் கிடச்சிருக்கா இல்லையா? இதே மாதிரி வந்த நீங்கள் பிரபலமாக இருக்கிற பல பேர் நீங்கள் பாருங்களேன், ரஜினிகாந்த்லேருந்து கமலஹாசன்லேருந்து விஜயகாந்த்லேருந்து பல பேர் எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவில் வெற்றி அடைந்தவர்கள் தான். நேற்றுக்கு வந்த சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி வரைக்கும். அப்படி இருக்கும்போது பிரதீப் ரங்கநாதன் எல்லாருமே யாருங்க இவங்களாம், எங்கேருந்து வந்தாங்க, எங்கள் சினிமா இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு சினிமா பின்புலம் இருந்துச்சா? ஆனால் இன்றைக்கி சினிமா இவங்களை தலையில் வச்சு கொண்டாடலையா, டாக் ஆஃப் த டவுனாக மாற்றலையா, முக்கியமான நபர்களாக ஆக்கலையா, பணம் சம்பாரித்து கொடுக்கலையா, பேரும் புகழும் எடுத்து கொடுக்கலையா? ஸோ எப்படி அது கிடச்சிது? அதெல்லாம் கிடையாது, டார்கெட்லாம் கிடையாது. உங்களுடைய வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சிக்கு நீங்கள் பல காரணங்கள் சொல்ல நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையான காரணம் என்ன? உங்களுடைய வீழ்ச்சி, உங்களுடைய எப்படி சொல்கிறது, சரியாக நீங்கள் பணியாற்றாமல், நீங்கள் ஒரு படத்தில் கவனம் செலுத்தாமல் ஏனாதானான்னு எடுத்ததுனால வந்த பிரச்சனை. அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அடுத்த படம் இப்போ அல்லு அர்ஜுனோட சேர்ந்து பண்ண போகிறார் இல்லையா, அதை மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக மாற்றுங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேணான்னு சொன்ன எல்லாருமே மறுபடியும் லோகேஷ் கனகராஜை கூப்பிடுவாங்க. இது சினிமா. சார் நிறைய தகவல்களை இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க சார். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி சார். நன்றி.